கற்றல் கோட்பாடு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நினைவு நம்ம குரூப்ல இருக்கிறவங்க பேஜ் நம்பர் 60 சார். நம்ம நினைவுல இருந்து தானே பார்க்கணும். மெமரி மறத்தல் சார். நினைவு முடிக்கணும் கம்ப்ளீட்டா. முடிச்சிட்டோம் சார். மறத்தல் ஸ்டார்ட் பண்ணனும் சார். மறத்தல் புது நியூ மெட்டீரியல்ல 80யா 62 சார். 90 சார். நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்ல 5th யூனிட்ல கற்றல் பற்றிய கோட்பாடுகளை நம்ம முழுவதுமா பார்த்துட்டோம். அதனால தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாடு அல்லது ஒருங்கமைத்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக பார்த்துருக்கோம். தென் அதனை தொடர்ந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் தியரிஸ் ஆர் ஃபீல்டு தியரி, அறிவுப்புல கற்றல் கோட்பாடு. தென் ஃபைனலா சோஷியல் லேர்னிங் தியரி. அப்போ நம்ம சோஷியல் லேர்னிங் தியரியில எக்ஸாக்ட்லி ஆல்பர்ட் பாண்டுரா தான் கொடுத்துருக்கு. அதனால இப்போ வரக்கூடிய பிஜிடி ஆர்பியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜேபி வாட்சன், இல்ல பாவ்லோ, ஸ்கின்னர், ஹல்லு, கோலர், இதெல்லாம் நம்ம ஃபேமஸா பிஎட் படிக்கும்போது பெரும்பாலும் இந்த லேர்னிங் தியரியை நீங்க படிச்சிருப்பீங்க சார். அதுல இருந்து கேட்கப்படும் போது எளிமையாக நம்மளால பதில் சொல்லிட முடியும். சப்போஸ் அதை கடந்து கற்றல் கோட்பாட்டுல புதுவிதமான கற்றல் கோட்பாடு அங்க கேட்கும்போது அடுத்ததாக நினைவு. பொதுவாக ஒரு கற்ற பாடமானது எந்த விதமான பயிற்சியும் இல்லாம எவ்வளவு சதவீதம் நம்ம நினைவுல இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல 21%, ஆப்ஷன் பில 54%, ஆப்ஷன் சில 35%, ஆப்ஷன் டில 20% அப்படின்னு இருக்கலாம். அப்படி கொடுத்தா எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கலாம்? 20. அப்போ நீங்க 20 சொல்றதுக்கு ரீசன் நீங்க என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன காரணம் நீங்க 20 சொல்றதுக்கு? சார், கற்ற விஷயங்கள் ஒரு நம்ம மூளையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே தான் வரும். அது திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது ரொம்ப நேரம் நீடிக்கும், லாங் டர்ம் மெமரிக்கு போகும். இல்ல பெர்சன்டேஜ் நான் 4% சொன்னேன். நீங்க அந்த பெர்சன்டேஜ் சூஸ் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு? சரிங்க சார். அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா எபிங்காஸினுடைய மறத்தல் வளைகோடு. ஏற்கனவே நம்ம கற்றல் வளைகோடு படிச்சிருக்கோம். அதே மாதிரி மறத்தல் வளைகோடு. கற்றல் வளைகோட்டுல கூட எந்த செயலை நம்ம புதுசா செய்யும் போது அது எதுவாக இருந்தாலும் சரி சார், உடல் சார்ந்த செயலாக இருந்தாலும் எக்ஸப்டடு உடல் சார்ந்த செயல். அப்போ அந்த உடல் சார்ந்த செயல் வந்து துவங்கும் போது வேகமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எதிர்மறை அப்படின்னும், அறிவுச்சார் செயல்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியல் லாக், ஆரம்ப சுணக்கம் இருக்கும் சார். அந்த ஆரம்ப சுணக்கம் அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்க அறிவு சார்ந்த விஷயம் எதை புதுசா தொடங்குனீங்கனாலும், இப்போ ஜிகே வந்து நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்வம் கிடையாது, இனி நான் பிஜிடிஆர்ன்றதால ஜிகேவை நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை நீங்க ஏற்படுத்திட்டு படிக்கும்போது ஆரம்பத்துல என்னவா இருக்கும்னாக்கா இனிஷியல் லாக், ஆரம்ப
சுணக்கம் இருக்கும் சார். அப்படி நீங்க அந்த ஜிகேவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களை அறியாம அதை சார்ந்த ஒரு புரிதல், அதை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங், மகிழ்ச்சியான ஒரு கற்றல் அமையும். அதனால நம்ம எந்த விதமான பயிற்சி செய்யாமல், ரிகர்சல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, தமிழ்ல ஒத்திகை, அப்படி இல்லை ப்ராக்டிஸ் பயிற்சி, இது எதை செய்யாம இருந்தாலும் ஒரு கற்றலானது எவ்வளவு சதவீதம் நம்ம நினைவுல நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா 21% சார். அதனால 21% நமக்கு ரிட்டென்ஷன் ஆகும். இது யார் சொல்றது அப்படின்னா எபிங்காஸ். அதனால நம்ம இன்றைய தலைப்புல எபிங்காஸினுடைய கற்றல் வளைகோடு, அதுக்கடுத்ததாக மறத்தல் என்றால் என்ன பொருள் குறிப்பிடுகிறது, அதுக்கடுத்தது மறத்தல் பற்றிய கோட்பாடுகள், மறத்தல் வகை, பொதுவாக மறத்தலை வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோகட்டிங் எப்படி இருக்குன்னு, நம்ம ஜுவாலஜி மேஜர் இருந்ததால ஃபோகட்டிங் பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம், நம்ம பாடிக்குள்ளார there are two coordination. One is the neural coordination. நெக்ஸ்ட் ஒன்னு நமக்கு என்னன்னு தெரியும், ஹார்மோனல் கெமிக்கல் கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன். ஆமா, அதுதான் நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நியூரல் கோஆர்டினேஷன் போது இதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால இந்த இடத்துல நமக்கு மறத்தல்ன்றது ஒரு காமன் தான். எமோஷனல் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது அந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த எமோஷனல் என்ன பண்ணுன்னா மனவீழ்ச்சி நம்மளுடைய மனத்திறனை அல்லது நம்மளுடைய அந்த நினைவு திறனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சார். ஜென்ரலா ஒரு குழந்தையினுடைய மேம்பாடு வளர்ச்சி அப்படின்றது ஒன்று ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, செகண்டு மென்டல் டெவலப்மெண்ட்டு, தேர்டு எமோஷனல் டெவலப்மெண்ட்டு, ஃபோர்த்து சோஷியல் டெவலப்மெண்ட்டு, ஃபிஃப்த்து மாரல் டெவலப்மெண்ட். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவீழ்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு 5 வளர்ச்சி நிலைகளை நம்ம பார்த்துருப்போம் சார், வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. அப்ப அந்த நிலையில நம்ம அறிவு வளர்ச்சியை சார்ந்தது தான், அல்லது அறிவோடு தொடர்புடையது தான் நம்ம நினைவும் மறத்தலும். அப்போ மறத்தல நேரடியாக யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யாரு சார் தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, அதிகபட்சமான தாக்கம் யாரு பெரும்பாலும் அப்படின்னும் போது எமோஷனல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிசிக்கல். சில சமயங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன பண்ணோம்னா டியூ டு ஏஜ், நீங்க கேள்விப்பட்டிருப்போம், அல்சீமியர் என்ற ஒரு டிசீஸ் நம்ம ஜுவாலஜியில படிச்சிருப்போம். நம்ம பிரைன்ல ஆட்ரோபி, அங்கங்க செல்கள் அல்லது திசுக்கள் சிதைதலால நம்ம உடல் சார்ந்த மாற்றங்கள் நிகழும். அது ஆட்ரோபி அப்படின்னு படிச்சிருப்போம். அது நம்ம அல்சீமியர் ஃபைனலா வயது முதிர்வால இறக்கப்படும் போது, இறப்பதற்கு முன்பு அந்த மறத்தல் வந்து ஒரு சிம்டமா நமக்கு தெரியும். அதனால இங்க அந்த மறத்தல் என்ற நிகழ்வுல நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். மறத்தல் பற்றிய கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த குறுக்கீடு கோட்பாடு அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ், தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். அதுல ப்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், ரெட்ரோ ஆக்டிவ் இன்கிபிஷன், முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை. அப்போ முன்னோக்கு தடையில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சில சமயங்கள பின்னோக்கு தடையில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்டர்வுட் ஆஃப் சுபல், முல்லர் அண்ட் பெல்சக்கர், இந்த 4 சைக்காலஜிஸ்டும் அழகா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அதுல பெரும்பாலுமான மாணவர்களுக்கு இப்படித்தான் மறத்தல் நிகழ்து அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டு தென் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், ஜென்ரலா நம்ம டிஸ்லக்ஷியா, டிஸ்கால்குலியே, டிஸ்கிராபியே, டிஸ்பேஜியே அப்படின்னு படிச்சிருக்கோம். எப்படி நம்ம ஜுவாலஜில அந்த லத்தீன் ஆர் கிரீக் டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சாவே பெரும்பாலான கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட்லயோ இல்லைனாக்கா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதோ அங்க ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின்னு சொல்லுவோம். ஒரு வினாவினுடைய ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம்முக்கு உண்டான மீனிங் தெரிஞ்சதுனாக்கா பெரும்பாலும் 4 ஆப்ஷனோட ரிலேட் ஆயிருக்கும் அந்த மீனிங்கு. அது மாதிரி இங்க நமக்கு டிஸ்லக்ஷியா, அப்ப டிஸ் அப்படின்னாவே நம்ம இங்க என்ன பண்றோம்னா குறைபாடு, டெஃபிஷியன்சி, குறைபாடு தானே தவிர இட்ஸ் நாட் டிசீஸ், இது நோய் அல்ல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டயாபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்றது இன்சுலின் டிசார்டர் அப்படின்றத இன்சுலின் டிசீஸாவே இவங்க மாத்திண்டு சில பேர் அதுக்கு எத்தனை மாதிரியான ஒரு ரியாக்டு, லைஃபே வந்து முடிஞ்சு போன மாதிரி ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க. ஆனா அது மாதிரி இல்லை சார். இதெல்லாம் வந்து என்னன்னா
டிஸார்டர் தான், குறைபாடு தானே தவிர மற்றபடி இட்ஸ் நாட் டிசீஸ். அப்போ அந்த பேசிஸில் டிஸ்லக்ஷியா ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிஸ்டர் நந்தகுமார் கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து ஐஆர்எஸ் சார், ஐஆர்எஸ் மிஸ்டர் நந்தகுமார். இவருடைய நேட்டிவ் என்ன சார் அப்படின்னாக்கா சென்னை சார், நம்ம தமிழ்நாடு. ஆனால் அவர் ஐஆர்எஸ்ஸா லீடிங்கில் வந்தார். ஈவன் தற்போது இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மேக்சிமம் டிராப்ட் வந்து இவருடைய டிராப்ட் தான் அவர் படிக்கிறாரு அப்படின்னு நமக்கு உண்மையான ஒரு விஷயம், அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன். அதனால டிஸ்லக்ஷியா ஸ்டூடெண்ட்லாம் ஒரு அச்சீவ் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது சார். டாப் மோஸ்ட்ன்றதே நம்ம ஐஏஎஸ் தான். அந்த அதில் அழகாக அவர் சக்ஸஸ்ஃபுல் மென்னாக வந்திருக்கிறாரு. அதனால டிஸ்லக்ஷியா, டிஸ்கிராபியே, டிஸ்கால்குலியே, டிஸ்பேசியே இதுவரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 5th யூனிட் முடிச்சிடுறோம் சார். எனிவே கம் டு த பாயிண்ட். டுடே வி வில் சி சம்திங் அபவுட் ஃபோர்கெட்டிங், மறத்தல் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சார். அப்போ மறத்தல் அப்படின்றது ஜென்ரலாகவே எதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கலாம் அப்படின்னா நினைவினுடைய, மெமரியினுடைய ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அப்போ நம்ம மெமரி அப்படின்னாவே என்னன்னு படிச்சிருக்கோம், சிம்பிளி ரீகால் ஆர் ரெகனைஸ் ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். கடந்த கால அனுபவத்தை எளிமையாக மீட்டுணர்தல், மீட்டறிதல். There are 2 technical retrieval process in the mind. நம்ம மூளையில 2 விதமான சிறப்பு செயல்கள் நடக்குது. அது ஒன் ரீகால், another ஒன் ரெகனைஸ். மீட்டுணர்தல், மீட்டு அறிதல். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், பெரும்பாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தராங்க. அப்போ அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றது ரீகால் டைப் தான் சார், ரீகால் பேஸ்டு. இதுவே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 1 மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரெகனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்ரைவல் ஃப்ரம் த ஃபாஸ்ட் ஈவெண்ட்ஸ், நம்ம கடந்த கால அனுபவங்களை வெளிக்கொணர்தல், டு பிரிங் ஃபோர்த் ஆஃப் இன்டலெக்சுவல் எபிலிட்டி ஆர் ஃபாஸ்ட் லேர்னிங். நம்ம கடந்த கால அறிவு நிலைகளை நம்ம வெளியே கொண்டு வரோம் சார். அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீகால் அண்ட் ரெகனைஸ். இப்போ இங்க என்ன அதனுடைய ஆப்போசிட் அப்படின்னா நினைவின் எதிர்மறையான செயல்முறை அப்படின்றோம், அதுதான் மறத்தல் அப்படின்னும். கற்றபின் நமது நினைவில் தங்காது செல்லும் பாடம் அல்லது நிகழ்ச்சி, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வித்தவுட் ரிட்டன்ஷன் ஆஃப் எனி கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங், இட்ஸ் நோன் அஸ் ஃபோர்கட். அப்போ எதெல்லாம் நம்ம படிச்சதில் அல்லது கற்றதில் நம்ம நினைவில் தங்கலையோ அதெல்லாம் நம்ம மறத்தல அப்படி எடுத்துக்கலாம். நினைவும் மறதியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு நம்ம புரிதலுக்கான ஒரு மீனிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு சார். அதனால இந்த புரிதல் மீனிங்கின் அடிப்படையில் மறதி என்பது மந்தமான செயல்முறை அல்ல. அப்போ ஏன்னா சில சமயங்களில் நம்ம நினைவு அப்படின்றது ஆக்டிவ் ப்ராசஸ், மெமரி இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். நினைவு என்பது செயல்மிகு செயல் அப்படின்னு. இங்கே நம்ம மறதின்றதும் செயல்மிகு செயல் தான். ஆனால் நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா கிளியராக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக மறதி என்பது மந்தமான செயல்முறை அல்ல அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம சுவாச முறைகளை கூட இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனை படிச்சிருக்கோம்.
உட்சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு, உட்சுவாசம்ன்றது ஆக்டிவ் ப்ராசஸ், வெளி சுவாசம்ன்றது பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே பாயிண்ட்ல தான் இங்க நமக்கு ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கா செயல்மிகு செயல் தான். ஆக்டிவ் ப்ராசஸ் தான், இது மெமரியா இருந்தாலும் சரி, ஃபோகட்டிங்காக இருந்தாலும். அதனால இத பெரும்பாலும் நம்ம ஏதோ ஃபோகட்டிங்ன்றது ஒரு மந்தமான செயலாக இருக்குமோ அப்படின்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா மெமரி ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்டா ஃபோகட்டும் ஆகும் சார். எந்த அளவுக்கு மெமரி வந்து ஒரு ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மறத்தலும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் சப்போஸ் ட்ராவல் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒரு பகுதியிலேருந்து வரும்போது ஒரு லவுட் நாய்ஸ் கேட்டிருக்கலாம், உங்களுக்கு பெருத்த ஒரு சத்தம் கேட்டிருக்கலாம். அந்த சத்தத்தை வந்து நம்ம கேட்கப்படும் போது தொடர்ந்து நம்ம மைண்டில் கேட்டுகிட்டே இருந்தாக்கா அதுவே ஒரு என்னென்னா சைக்காலஜிக்கலாக இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ அது மாதிரி கேட்ட சத்தம் உடனடியாக நமக்கு மறக்குது சார். மறக்காமல் அதே சத்தம் திரும்ப திரும்ப கேட்டிருந்தா அதை நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன இல்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், சொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார். சப்போஸ் ஒரு பெருத்த சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பார்த்த விஷயம் தொடர்ந்து நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அல்லது கேட்டது அல்லது நுகர்ந்தது, ஏதோ ஸ்மெல் பண்ணா அந்த ஸ்மெல் வந்து தொடர்ந்து என்ன சார்? வெரி குட் கரெக்ட் தான். ஹாலுசினேஷன், இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க மறத்தல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. மறக்காம போச்சுன்னா ஹாலுசினேஷன் ஆகும். ஹாலுசினேஷன் லீட்ஸ் மென்டல் இல்னஸ். நம்ம ஹாலுசினேஷன் என்ன ஆகும் அப்படின்னா சில சமயங்களில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் மென்டல் கான்ஃப்ளிக்ட், மன போராட்டம் உருவாகலாம் அல்லது மன முறிவு உருவாகலாம். இந்த ரெண்டும் உருவாகும் போது டெஃபினெட் லீட்ஸ் டு மென்டல் டிசீஸ் ஆர் மென்டல் இல்னஸ். எக்ஸாம்பிள் பெர்னியா ஆர் சிசோஃபெர்னியா ஆர் மேனிக் டிசார்டர் எது வேணாலும் வரலாம் சார். ஆர் மல்டிபோலார் டிசார்டரு ஆர் பைபோலார் டிசார்டர் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் வந்து வர சான்ஸு சார். அப்போ பாருங்க, அப்போ ஃபோகட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. எந்த அளவுக்கு மெமரியை நமக்கு ஃப்ளாஷோ அதே மாதிரி மறத்தளவு சார். அதனால அப்பா எங்களுக்கு இன்னைக்கு தான் சார் ரிலாக்ஸ் ஆச்சு. மறத்தலைனாவே நாங்கள் எதிர்மறையாக பார்த்துட்டு இருந்தோம், நான் படிச்சதெல்லாம் மறந்துடுது அப்படின்னு. ஆனால் இது லேர்னிங்க்கு எக்ஸப்ஷனல் சார். கற்றலுக்கு வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கற்றல்னாவே என்னன்னு படிச்சிருக்கோம், பர்மனன்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பயிற்சி மற்றும் அனுபவத்தின் ரீதியாக ஒரு உயிரிக்கு ஏற்படக்கூடிய நிலையான நடத்தை மாற்றம். இப்போ நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது என்னன்னாக்கா இட்ஸ் நாட் பிஹேவியரல் சேஞ்சஸ், லைக் பேஸ்ட் ஆன் பர்மனன்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ், நிலையான நடத்தை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். அதனால இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் நம்ம பேஸ் பண்ணி இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் நம்ம மறத்தலினுடைய வரையறையாக மண் அவரே 2 முறை குறிப்பிட்ட நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு பேட்டியா, அதுக்கு நார்மன். மறத்தல் என்பது முன்பு கற்றதில் சிலவற்றை நினைவு கூறுதலில் ஏற்படும் நிரந்தரமான அல்லது தற்காலிகமான இழப்பு அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே மறத்தல்னாவே முன்பு கட்டுறது தான் இல்லை, அதுல எல்லாமே கூட இருக்கலாம், இல்லை சிலது மட்டும் மறக்கலாம், அதை நம்ம மறத்தல். அடுத்து நான் மறந்து விட்டேன், இதன் பொருள் நான் படித்ததை நினைவு கூறுவதில் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னும் எண்ணம் தோணலாம், அதை நம்ம மறத்தல். பேட்டியா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா பெரும்பாலும் நுண்ணறிவு சார்ந்த இந்தியாவில் நுண்ணறிவு சார்ந்த வகைப்பாட்டு 5 நிலையை பேட்டியா அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நம்ம பார்க்குறோம் சார். ஃபர்தராக இன்னைக்கு படிக்க போகிறோம். தென் மறதி என்பது முதலில் இருந்த தூண்டலில் உதவி இல்லாமலேயே ஒரு கருத்தை அல்லது கருத்துக்களின் தொகுப்பை நனவு நிலைக்கு மீண்டும் வரவைத்தல். அப்படி வரவைக்கப்படும் போது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம மறத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ முன்பிருந்த தூண்டல் எது வேணாலும் இருக்கலாம், இன்புட். அப்படி வந்ததை நம்மளால கொண்டு வர முடியல. அல்லது நார்மன், மறதி என்பது நினைவில் இருத்தலில் அல்லது நினைவு கழித்தலில் ஏற்படும் தோல்வி அப்படின்னு சொல்லப்படுது. என்னால் வந்து ரிட்டென்ஷன் ஆகலை, எனக்கு கற்றலானது இடைநிறுத்தம் ஆகலை அப்படின்னும் போது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா சொல்லப்படுது சார். இதனை தொடர்ந்து மறதியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது.
அப்போ அதில் என்ன சார்னா there are two types of forgetting. One is the passive, another one active அப்படின்னு சொல்றோம். இயற்கையான மறத்தல் நேச்சுரல் forgetting, then morphic forgetting செயற்கையான ஆர் ஆர்டிஃபிஷியல் forgetting. அப்ப இயற்கையான மறத்தல் அப்படின்றது மறக்கும் எண்ணம் இல்லாமல் காலப்போக்கில் மறந்தலாம். எப்படி மறந்தோம்னே நமக்கு தெரியாது சார், அது ஆட்டோமேட்டிக்கா மறக்கும். அது ஏன் மறக்குது அப்படின்னா என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? அது இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம அப்படியே விட்டுருவோம் சார். இல்ல, மிக முக்கியமான காரணமா என்ன இருக்கலாம்? நம்ம சில பயிற்சி இல்லாம இருக்கிறது, நினைவுல கொண்டு வரதுல திரும்ப பயன்படுத்தாம இருக்கிறது. ஸ்ட்ராங்கா ஃபில்டர் ஆயிரும். கான்சென்ட்ரேஷன் இல்ல. ஓகே சார், கரெக்டான ஆப்ஷன் என்ன? விருப்பம் இல்லாமல் பெரும்பாலான ஒரு காரணியா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா லேப்ஸ் ஆஃப் டைம் ஆர் டைம் லேப்ஸ்டு. இந்த நேரம் வீணானதால தான் சார். அப்போ பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது எல்லாமே ரைட்டு தான். ஆனா which is most influenced in due to forgetting அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னா டைம் லேப்ஸ்டு, கால தாமதம் தான் என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா அந்த மரத்தலுக்கான ஒரு இயற்கையான மரத்தலுக்கு காரணமாக நம்ம பார்க்குறோம் சார். மற்றது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால மறக்கம் எண்ணம் இல்லாமே மறந்து போகுது. நிறைய குழந்தைங்கன்னா 12th 10th நான் 11th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் நான் நல்லா படித்தேன் மிஸ், எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீசன் என்னவா இருக்கலாம்னா குழந்தைக்கு இயற்கையானதாக இருக்கலாம். அப்போ அதுல இருந்து how to overcome அப்படின்றது through the practice. அடுத்து செயற்கையான மறத்தல், ஒருவர் வேண்டும் இன்றி அல்ல, இதை யார் சார் சொன்னது அப்படின்னா ஃப்ராய்டு சார். அடக்குதல் மூலமாக ரெப்ரஷன் அப்படின்னு சொல்லும். அடக்குதல், சப்ரஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நசுக்குதல். இதன் மூலியமாக நம்ம வேண்டும் என்றே இந்த இன்ஃபர்மேஷன் எதை நம்ம வேண்டாம்னு மறப்போம் சொல்ல முடியுமா? குட் சார். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரலாகவே சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்படின்னா மகிழ்ச்சி தராதது. நமக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தராத விஷயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா வலுக்கட்டாயமாக மறப்போம். இல்லை, நிறைய பேர் சில சமயங்கள்ல இது அந்த அடலசன்ஸ் பீரியட்ல அட்ராக்ட் வித் ஆப்போசிட் செக்ஸ், எதிர்பாலின கவர்ச்சியால சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் செக்ஸ் மேல வச்சிருந்த அந்த அட்ராக்டிவ் ஒரு கட்டத்துல அந்த குழந்தைங்க ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடுவாங்க சார். எக்ஸாம்பிள், உட்காந்த முடியாது, தூங்கினா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் அப்படி இருக்கும். அப்பா நீங்க பேசுறத பார்த்தா நீங்க கடந்து வந்திருப்பீங்க தெரியுதே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம், மேபி இருக்கலாம். அப்ப எனிவே இந்த மறத்தல் அவ்வளோ ஒரு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஸ்ட்ராங்கா எப்படி ஒரு விஷயத்த நம்ம ஃபோர்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் மீண்டும் ரீகால் ஆகும். அது ஏன் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த ப்ளஷர் அஸ் வெல் அஸ் த அன்பிளஷர். இவங்க தற்சமயம் ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வா மாறினாலும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு சார். அது மீண்டும் மீண்டும் அவங்க மைண்டுக்குள்ளார என்ன பண்ணுவோம்னா அவங்களோட இருந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மீண்டும் மீண்டும் ரீகால் ஆகும். சில சமயங்களில் சில பேரை பிரேக்கப் பண்ணணும்னு பண்ணுவாங்க, ஆனா முடியவே முடியாது. ரீசன் என்னன்னா இதுதான் சார், அவங்களோட இருந்த அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள், அந்த பழைய விஷயங்கள் அவங்கள விட்டு மறக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா அது ப்ளஷர். அப்போ நாம் கூட குழந்தைங்க கிட்ட கற்றலை ஜாய்ஃபுல் லேர்னிங், மகிழ்ச்சியான கற்றலாக இருந்தால் குழந்தை மறக்காது சார். அப்போ கற்றலை மகிழ்ச்சியா இல்லாத போது கண்டிப்பா குழந்தை மறக்க வாய்ப்பு. அப்போ ஜாய்ஃபுல் லேர்னிங்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு குழந்தைங்க கற்றலைனாவே ஏதோ ஒரு இதுவும் ஒரு எனிமி மாதிரி குழந்தைங்க பார்க்குறாங்க. அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா இதை கொண்டு வரணும். சரி சார். எனவே நம்ம மறத்தலினுடைய வகையாக பாசிவ் ஆக்டிவ், ஜென்ரலா பாசிவ் பொறுத்தளவு எல்லாருக்கும் காமன் டு ஆல். ஆனா நம்ம இந்த ஆக்டிவ் சொல்றோம் பார்த்தீங்களா, செயற்கையான மறத்தல் அப்படின்றது பேஸ்ட் ஆன் த ப்ளஷர் ஆர்
அன்பிளஷர் மைண்டு. மகிழ்ச்சியான மனநிலை அல்லது மகிழ்ச்சியின்மையான மனநிலையை சார்ந்து அமையுது. இதை யார் சார் சொன்னதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சார். இல்லை அப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு எங்கெல்லாம் வராரு பாருங்க. growth அண்ட் டெவலப்மெண்ட்ல நாம் படிச்சிருக்கோம், பர்சனாலிட்டி தியரியில அவரை படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஃபோகட்டிங் தியரியில அசலஸ் த ஃபோகட்டிங் உடைய டைப்ஸ்ல அவரை பத்தி நம்ம பார்க்குறோம் சார். அதனாலதான் பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த பிஜிடிஆர்பியில் நீங்க பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் வருது சார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதுக்காக நீங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்ல சிக்மண்ட் ஃப்ராய்டு இருக்கு, ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு வருது அப்படின்னா அவரு சிக்மண்ட் ஃப்ராய்டு கேட்பாங்களே ஆன்சரா அப்படின்னு நினைச்சுட்டு சூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கணும் சார். சரிங்களா? இப்போ நாம் கூட எப்படி மறந்து போறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ரீசன் இருக்கு சைக்காலஜிக்கலா. என்ன சைக்காலஜிக்கலான ரீசன் அப்படின்னா அன்பிளஷர் மைண்டு ஆர் அன்பிளஷர் சிச்சுவேஷன் ஆர் அன்பிளஷர் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் மேபி, நமக்கு மகிழ்ச்சி தராத செயல்களை அப்படின்னு நம்ம பார்த்து வந்திருக்கோம் சார். அதனால எல்லாமே லாஜிக் தான். மறத்தல் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த விதமான பயிற்சி அல்லது அனுபவம் வித்தவுட் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சார் ரிட்டென்ஷன் இருக்கும் அப்படின்னா 21%. இது ஏதோ நம்ம போற போக்குல பெர்சன்டேஜ் சொல்லலை சார். அக்கார்டிங் டு எப்பிங்காஸ் வழி நின்றுதான் நம்ம இவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரீசனிங். அதுக்கு அடுத்ததாக மற்ற உளவியல் ஆய்வாளர்களினுடைய பார்வையில அப்படின்னா இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு நம்ம பார்த்ததின் அடிப்படையில் வேற உளவியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன மீன் பண்றாங்க, இது இந்த மறத்தல் சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஜென்ரல் ஃபோகட்டிங், பொதுவான மறத்தல் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. ஒருவர் முன்னர் கற்றதை நினைவு கூறுதலில் முழுவதையும் மறக்கிறார் அப்படின்றது நம்ம பொதுவான மறத்தலாகும். சில சமயங்களில் ஸ்பெசிபிக் ஃபோகட்டிங், குறிப்பிட்ட மறத்தல், முன்னர் கற்றவையில் குறிப்பிட்டதை மட்டும். இதை சில சமயங்களில் செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அம்னீஷியான்றது டிசீஸ் சார். ஃபோகட்டிங்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் ட்ரைட், ஒரு பொதுவான உளக்கூறு சார். அதனால அம்னீஷியாவும் ஃபோகட்டிங்கும் ஒன்றுன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அம்னீஷியான்றது எய்தர் ஃபிசிக்கல் இன்ஜுரி ஆர் மென்டல் இன்ஜுரி ஆர் எமோஷ்னல் இம்பேலன்ஸு ஆர் சோஷியல் இம்பேலன்ஸு ஆர் மாரல் இம்பேலன்ஸு, இதுல ஏதோ ஒரு நிகழ்வால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு சார். ஆனா அந்த அம்னீஷியா சொல்ற பட்சங்க மறந்து போகக்கூடிய நோய் சில பேருக்கு செலக்டிவ் அம்னீஷியா ஆகும். ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் மட்டும் நினைவுல இருந்துட்டு மற்றது எல்லாம் மறந்து போகும் சார். நீங்க நடுவுல ஒரு பக்கத்தை காணும், ஒரு படம் பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு ஹீரோவா. அழகா மேல பந்து வந்துச்சா, நான் பிடிக்க பின்னாடியே போனோம்னா அப்படி விழுந்துட்டேன் அப்படின்னுவாரு. இதை மட்டும் ரிப்பீட் பண்ணுவாரு, மற்றது எல்லாம் அவருக்கு மறந்துட்டு இருக்கோம் சார். தன்னுடைய பெற்றோர்களை மறந்திருப்பாரு, தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு எல்லாமே மறந்துருப்பாரு. அழகா அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கடைசி வரை போராடி அவரை மீண்டும் அந்த சரியான நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அழகா உளவியல் சார்ந்த படம் சார். அப்போ அதுல அழகா குறிப்பிட்டிருப்பாங்க அந்த செலக்டிவ் அம்னீஷியாவை. அப்போ நம்ம குறிப்பிட்ட மறத்தல் வேறு, லைக் செலக்டிவ் ஃபோகட்டிங், இதுவே செலக்டிவ் அம்னீஷியான்றது வேறு இல்லை. அப்போ அதை டிசீஸா எடுக்கிறோம், இது காமனா எடுக்கிறோம் சார். சில சமயங்களை பாருங்களேன், மற்ற உளவியல் ஆய்வாளரின் பார்வை, மீண்டும் அதர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நம்ம நேச்சுரல் தென் ஆர்டிஃபிஷியல் ஆர் ஆக்டிவ் அப்படின்றது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் சார். நெக்ஸ்ட் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜென்ரல் ஸ்பெசிபிக் அப்படின்னும், தென் அதுல சம் சைக்காலஜிஸ்ட் உடல் ரீதியாக மறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் ரிலேட்டடான ஃபோகட்டிங், தென் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ஃபோகட்டிங் உளவியல் ரீதியாக. அப்போ உடலியல் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது வயது அதிகரிக்க மறத்தல் என்ன ஆகும்னா அதிகரிச்சுட்டே போகும் சார். அதே மாதிரி நோய்வாய்ப்படும் போது மூளை சார்ந்த நோய்கள்ல எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி பேரலைசிஸ், அதனால ஒரு டிசீஸ் ஆஃப் பேரலைசிஸ் ஆகும்போது தென் நரம்பு மண்டல செயல் இழப்பு, சில சமயங்களை பார்த்துருக்கலாம் நியூரலே கம்ப்ளீட்டா பிரைன் டெத் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஆனாலும் இது எல்லாமே உடல் ரீதியான மறந்து போன நிகழ்வு. அதுக்கடுத்து உளவியல் ரீதியான மறத்தல், மூளையில் நடைபெறக்கூடிய மின் தூண்டல்
குறைபாடு. அந்த மின் தூண்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்கு சார் நம்ம பிரைன்ல. அந்த நேம் ஆஃப் த புரோட்டீன் சொல்ல முடியுமா யாராச்சும்? நேம் ஆஃப் த புரோட்டீன் அசிடைல் கோலைன் சார். ஜுவாலஜில அசிடைல் அசிடைல் கோலைன் சார். அசிடைல் கொலைன்ன்றது இட்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் நியூரோ ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர். செல் டு செல். நோ, dopamine, வெரி குட், neurotransmitter, வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். மேடம் இப்ப சொன்னாங்க பாருங்க, டோப்பமைன்ஸ். serotonin, dopamine, endorphin. செரடோனின் கிடையாது, டோப்பமைன்ஸ். யூஸ்வலா செரடோனின்றது ஹார்மோன்ஸ். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம்? புரோட்டீன்ஸ். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, புரோட்டீன்ல இருந்து ஹார்மோன்ல இருந்து. நமக்கு ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு கொஸ்டினை கேட்டோடனே எப்படி நம்ம ஆன்சர் பாருங்க, நம்ம பிரைன் எப்படி போயின்னு இருக்கு பாரு. அதே மாதிரி எப்படி நம்ம பிரைன் இந்தந்த ஆன்சர்னு ஓடுதோ அதே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சார். அதனாலதான் நமக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸை விட ஹைலி ரிலையபிலிட்டி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சார். சில பேர் நினைப்பாங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியே படித்தேன் அதிர்ஷ்டத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் சார். அது மாதிரி ஒரே ஒரு ஆள் கூட வர முடியாது சார். எல்லாருமே வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். அவங்க சொல்றது போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல நல்லா படிச்சு அந்த மைண்ட்ல எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி காலேஜ்ல யூஜி பிஜில நல்லா படிச்சுருந்துருப்பாங்க, பிஎட்ல நல்லா படிச்சுருந்துருப்பாங்க. இப்போ அப்படியே ஜஸ்ட் லைக்னு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து சும்மா 1 மாசம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். அவங்க பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல். தனி மனித வேறுபாடு இருக்கும். அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு தான் ப்ரிப்பரேஷன் எடுக்கணும். அப்போ இங்க என்ன சார் கரெக்டான ஆன்சர்னா டோப்பமைன் சார். டோப்பமைன் தான் சரி நம்ம பிரைன்ல இல்லை, அவங்க வந்து நம்ம இந்த இம்பல்ஸை, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, as well as the balance ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இந்த பிரைன் நம்ம மூளையில். சப்போஸ் அது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா லீட்ஸ் டு சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட். அப்போ அந்த நேம் ஆஃப் த சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கின்சன்ஸ். அது பர்கின்ஜி சொல்றீங்களா? பர்கின்ஜி எஃபெக்ட். சைக்காலஜிக்கல் பேஸ்ல என்னன்னா சிசோஃபர்னியா சார். சிசோஃபர்னியா தமிழ்ல தீவிர உணர்ச்சி வெண்ட நிலை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சார் இது. டெட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் தீவிர உணர்ச்சி வெண்ட நிலை. அது நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னா சிசோஃபர்னியா. அப்போ இது என்னன்னாக்கா டோப்பமைன் டிசார்டர் சார். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னா உளவியல் ரீதியாக, சரிங்களா, இட்ஸ் நாட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட். இது பிசிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை. ஏன் அந்த உளவியல் ரீதியானாக்கா ஜென்ரலாகவே அவங்க டோப்பமைன் எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேலன்ஸா இந்த ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ப்ராசஸிங் இருக்கும் சார். சில பேருக்கு ஆன்சைட்டி, அப்படி இல்லைனாக்கா ஃபியர், பயம் இருக்கும் சார். அப்படின்னா டிப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கோங்க. டிப்ரெஷன் இட்ஸ் நாட் டிசீஸ். கிளியரா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். டிப்ரெஷன்ன்றது அது ஒரு நோய் கிடையாது சார். அதே மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர், உளவியல் ரீதியான பாதிப்பும் கிடையாது சார். இது காமன் தான் டிசார்டர், இது மென்டல் டிப்ரெஷன்ன்றது. ஆனா அதுல இருந்து வெளியே வராதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா சைக்காலஜிக்கல் டிசார்டர் ஆகுது சார். அதனால இந்த இடத்துல அழகா உளவியல் ரீதியான மரத்தல்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் சார். மின் தூண்டல் குறைபாடு, அதுக்கு ரீசன் என்னன்னா டோப்பமைன் என்ற புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். இது இல்லாம இதோடு சார்ந்து ஆன்சைட்டியா இருக்கலாம், பதற்றம், ஃபியர், பயம், அதுக்கு அடுத்தது டிப்ரெஷன், மன அழுத்தம். இந்த சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸால லீட்ஸ் டு ஃபோர்கெட். அப்ப இதுவும் மறத்தலுக்கு காரணமாக அமையலாம். இதெல்லாம் இல்லாம பண்ணும்போதுதான் குழந்தைங்க வந்து போர்டு எக்ஸாமோ இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் வரக்கூடாது. பதட்டப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியல மற்றவங்களுக்கும் தான் தெரியல என்ற ஒரு உணர்வு வரணும் சார். சரி சார், எனிவே நம்ம மறத்தல்ல அழகா மறத்தல்னா என்ன, மறத்தல் வகைகள் என்னன்னு பார்த்துருந்தோம் சார். இதனை தொடர்ந்து தியரிஸ் ஆஃப் ஃபோர்கெட்டிங், மறத்தல் பற்றிய கோட்பாடு. இப்போ இந்த கோட்பாட்டுல ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் டிகே ஆர் டிஸ்யூஸ், இதை அழிதல் கோட்பாடு. நம்ம கூட காலேஜில் படிச்சிருப்போம், ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர், இல்லை சிதைப்பாளர்கள் அப்படின்னு. அந்த வேர்டு இங்கே டிகே, அந்த இங்கிலீஷ் அனதர் சினானிம் வேர்டா டிகே யூஸ் பண்றோம். ஒரு டிஸ்யூஸ், பயன்படுத்தாத போது
என்ன ஆகும்னா அழிந்து போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம எதையுமே யூஸ் பண்ணல அப்படின்னா, நான் போத் ஹையர் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் த தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஃபாஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் 1 இயர்ஸா நான் எந்த டைப்பிங்கும் பண்ணல. அப்ப என்கிட்ட நீங்க தான் போத் ஹையரே டைப் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா எரர் வரும். நெறைய எரர் வரும் சார். அப்ப ஏன் இந்த எரர் ஆகும்னா, நமக்கு பிராக்டிஸ் விட்டுட்டோம். பாஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயர்ஸா. அப்போ சப்போஸ் டிஎன்பிஎஸ்சில செலக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபிகேட் வச்சு தான் செலக்ட் ஆயிருக்கும். நம்ம டைப்பிஸ்டா செலக்ட் ஆயிருக்கும். அப்ப வேற வழியே இல்ல. செலக்ட் ஆன உடனேயாவது மீண்டும் போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு 1 மந்த் ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஃப்ரெஷ் போகணும். இல்லைனாக்கா அங்க போயிட்டு நம்ம அவங்க முன்னாடி அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடும். அப்ப எனிவே எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகுதுனாக்கா டிகே ஆகும். அப்ப இந்த டிகே ஆர் டிஸ்யூஸ். அப்ப டிஸ்யூஸ் ஏன் ஆகுது அப்படின்னாக்கா, லைக் பயன்படுத்தாததால நாம் கற்ற ஒரு செயல் அல்லது பாடம் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் போகும்போது, அப்ப இங்க மெயினா என்னன்னா லேப்ஸ் ஆஃப் டைம் கேட்கலாம் சார். காலம்தான் காலத்தினால் ஏற்படக்கூடிய மறதியாக நம்ம பார்க்கிறோம். அதனால் இதை அசாதாரண மறத்தல் என்றும் நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கிறோம். சில சமயங்கள ஒரே நேரத்துல நான் வாங்கிய கடன் கேள்விப்பட்டிருப்போம். இது நம்ம புரிதலுக்காக தான் சொல்லப்படுது. இதே இது கேட்க மாட்டாங்க. கொடுத்த கடன் இவற்றில் 2ல பெரும்பாலும் எதை நம்ம நினைவுல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, கொடுத்ததை மறக்க மாட்டோம். ஆனா வாங்கினதை மறந்தோம். அப்படியா நான் வாங்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப இது ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக குறுக்கீட்டு கோட்பாடு. இந்த இடம் கேட்கலாம் சார். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் தியரியில யாரு இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணது அப்படின்னு சொல்லல. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பார்த்துட்டோம். ஆனால் தியரி ஆஃப் டிகே ஆர் டிசீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சைக்காலஜிஸ்ட் கிளியரா நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல எதுலையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். இதனை தொடர்ந்து இந்த தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இங்க இருக்கு சார். ப்ரோஆக்டிவ் ரெட்ரோஆக்டிவ், முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை. இல்லை ப்ரோனாவே நமக்கு தெரியும், முன்னோக்கு அப்படின்னு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ப்ரோபயாட்டிக் அப்படின்னு படிச்சிருக்கோம், இல்லை ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த அந்த டெர்மினாலஜி பேஸ் பண்ணி நம்ம இங்க இங்கிலீஷ்ல ப்ரோஆக்டிவ் முன்னோக்கு தடை. அதுக்கடுத்து ரெட்ரோ. ரெட்ரோ அப்படின்றது பின்னோக்கு, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படின்னா என்ன சொன்னா, ஓல்டு மெமரிஸ் டிஸ்டர்ப் நியூ மெமரிஸ். நாம் ஏற்கனவே கற்ற ஒரு பாடம் தற்போது புதியதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திற்கு தடையா அமையும் சார். அது மாதிரி அமைஞ்சா அதுக்கு பேரு முன்னோக்கு தடை. இதை ஆய்வின் மூலமாக மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னாக்கா அசுபெல் மற்றும் அண்டர்வுட். சில சமயங்கள்ல அவங்க தமிழ் படுத்தும் போது ஆசுபெல் அப்படின்னு கூட கொடுக்கலாம் சார். எப்படி நம்ம கோக்லர் அப்படின்றது கோலர்ன்றது கோலருக்கு பதில் கோக்லர்னு டைப் ஆகுதோ அது மாதிரி இந்த இடத்துல ஆசுபல் அப்படின்னும் வரலாம். அப்போ நம்ம அசுபல் ஆர் ஆசுபல், இவர் தான் முன்னோக்கு தடை சார். இப்ப பின்னோக்கு தடை வரும். இப்ப நம்ம பின்னோக்கு தடை வரும்போது நியூ மெமரிஸ், புதிய நினைவுகள் இருக்கும். டிஸ்டர்ப் ஓல்டு மெமரிஸ், நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் பாடம் அல்லது செயல் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவு கூறுவதற்கு தடையாக அமையலாம். இதை குழந்தைங்க கிட்ட நல்லா பார்க்கலாம் சார். இப்பெல்லாம் கொஞ்சம் மெமரி குறைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் எஸ்ஏ ரைட்டிங் மெமரி பண்ணி ஆகணும். குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா 5 பேராகிராஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை அழகாக படித்து மெமரி பண்ணிடுவான் சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா செகண்ட் பேராகிராஃப் மெமரி பண்ணுவான். அப்படி செகண்ட் பேராகிராஃப் மெமரி பண்ணி முடிச்சுட்டு தென் தேர்ட் பேராகிராஃபை மெமரைஸ் பண்ணுவான். அப்படி மெமரி பண்ணும்போது சில சமயங்கள்ல பேராகிராஃப் 2 ஆர் பேராகிராஃப் 1 இன்டர்பிரட் பண்ணும், குறுக்கீடு பண்ணும். அப்போ என்ன ரீசன் அப்படின்னாக்கா அது முன்னோக்கு தடை. சில சமயங்கள்ல நம்ம தேர்ட் பேராகிராஃபை மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மை அறியாம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப், அப்போ முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை ரெண்டுமே காமனா எல்லாருக்கும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுல அசுபெல், அண்டர்வுட், இங்கு முல்லர் மற்றும் பில்சக்கர். இப்ப நம்ம முல்லர் மற்றும் பெல்சக்கர் இவங்க இருவரும் சேர்ந்துதான் அந்த பின்னோக்கு தடை. நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் அல்லது செயல், ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயலினை நினைவு கூறுவதற்கு இப்ப என்னன்னா கற்றல் செயல் ரெண்டுல ஏதாவது ஒரு வேர்பலை யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன் வேர்பா அவங்க லேர்னிங்கோ அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்கலாம் சார். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 2 ஆக்ஷன் வேர்டை கொடுத்துருக்கோம் சார்.
அதனால முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை. எடுத்துக்காட்டா பாருங்களேன், ஆங்கிலம் கற்க தொடங்கிய பின் தாய்மொழியை பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை ஆங்காங்கே உபயோகம். பெரும்பாலும் நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் தூய தமிழ்ல பேசுறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, குறைச்சல் ஆயிட்டாங்க. அதான் உண்மை கூட. பெரும்பாலும் பேசும்போது ஆங்கிலம் கலந்து தான் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு பின்னோக்கு தடை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னும், நேற்று படித்த ஒரு பாடம் இன்று படிக்கும் பாடத்தினை நினைவு கூறுவதற்கு தடையாக முன்னோக்கு அமையலாம். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு கோட்பாடாக படிம மாற்று கோட்பாடு, படிம மாற்று கோட்பாடு, ட்ரேஸ் சேஞ்ச் தியரி. ட்ரேஸ் சேஞ்ச் தியரி புலன்காட்சியை ஆய்வு செய்ததிலிருந்து இக்கோட்பாடு தோன்றுகிறது. இந்த ஆய்வை மேற்கொண்டது யாருன்னா பர்க்லட் நடத்திய பூனை சோதனைன்னு போட்டிருக்கு. பூனை சோதனை அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆந்தை ஹோல் வந்து அவர் ஒரு டயக்ராம 10 பேர் ஒரு சப்ஜெக்டிவா ஒரு 10 சப்ஜெக்டிவா செலக்ட் பண்ணிட்டாரு சார். ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து முதல்ல இருக்கிறவருக்கு ஆந்த படத்தை வந்து காமிச்சிருக்கிறாரு. அதை ஒரு 12 செகண்டு அவரு பார்த்துட்டு படம் வரையணும். அவர் படம் வரைஞ்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஆந்த பிக்சர், அதை வாங்கிட்டு இவர் வரைஞ்சதை அதுக்கு அடுத்த ஆளுகிட்ட கொடுக்குறோம். இப்படி நம்ம கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வரைஞ்சவர் ஆந்தையாவே வரைஞ்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் அதை பார்த்து வரைஞ்சிருக்காரு. அதுல ஸ்லைட்லி டிஃபர், கொஞ்சம் மாத்துறாரு. அதுக்கடுத்துன்னு ஃபைனலா லாஸ்டா போனவர் என்ன வரைஞ்சிட்டாரு சார் அப்படின்னா, கேட்டை வரைஞ்சிருக்கிறார், பூனையை வரைஞ்சாரு சார். அப்போ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னாக்கா, கண்டிப்பா புலன்காட்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்தடுத்து கடத்தப்படும் போது, எப்படி நம்ம இந்த நியூட்டன் லா படிச்சிருப்பீங்க, நம்ம ஈகாலஜியில படிச்சிருப்போம் சார். இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ட்ரோபிக்கல் லெவல் டு அனதர் ட்ரோபிக்கல் லெவல் டியூ டு லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு போகும்போது குறிப்பிட்ட ஆற்றல் வந்து இழக்கும் சார். அதனால ஆல்வேஸ் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் ஆர் ஃபுட் செயின் ஃபார்வர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை? அதுதான் நம்ம ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். அதே சேம் இங்கே அப்ளை பண்ணுங்க சார். எப்பொழுதும் ஒரு நிகழ்வு வந்து அடுத்தடுத்தவர்களுக்கு கடத்தப்படும் போது அதில் மாற்றம் பலதாக மாறி, ஆனால் தான் யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. அதை வந்து என்னன்னு தீர விசாரிக்கணும். அந்த லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்ல தான் பார்த்துருப்போம், கோர்ட்டுங்களில் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்கறது ரெண்டுமே போய், ஆனால் தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்ட் ரீசன் என்னன்னா, படிம மாற்ற கோட்பாடு, ட்ரேஸ் சேஞ்ச் தியரி. அப்போ படிம மாற்ற கோட்பாட்டை ஆய்வு செஞ்சது யாருன்னா பர்க்லட் என்றவர். அவர் சோதனையை வந்து ஆந்தையிலையும் பூனையிலையும் மேற்கொண்டார். படச்சோதனை அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா இங்க நடத்தி பூனை சோதனை இருக்குல்ல, பூனை படச்சோதனை அப்படின்னு வரணும். அதுக்கு முன்னாடி ஆந்தை மற்றும் பூனை படச்சோதனை அப்படின்னு நீங்க ஒரு லைன் வந்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. தென் அடுத்து 4th பாருங்க, ரெட்ரைவல் ஃபெயிலியர் தியரி, வெளிக்கொணர்தலில் ஏற்படும் பின்னடைவு அல்லது தடங்கள் அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது அதர்வைஸ் கால்ட் ஆஃப் டிஓடி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் ஆஃப் டங்க், நுனி நிகழ்ச்சி அல்லது நுனி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, எதனால சார் இது மாதிரி வருது? சில சமயங்களில் சில பேர் சந்திக்கும் போது அவங்க பேரு நம்ம நினைவுபடுத்துறதுக்கு அப்படி தவிக்கும் நம்ம மைண்டு. ஆனா அவங்க நம்மளை விட்டு கிராஸ் பண்ணி போகும்போது அப்புறமா நினைவுக்கு வந்துடும். சில சமயங்கள குழந்தைங்க எக்ஸாம் ஹாலில் பார்த்துருக்கலாம், முன்னையும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பான். என்னதான் பார்க்குறான் அப்படின்னாக்கா, அவனுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஸ்டார்டிங் வந்து மறந்து போச்சு. தெரிஞ்ச மாதிரி நுனியில இருக்கு, லைக் டிப் ஆஃப் த டங்க்கு. ஆனா அது என்னன்னு பண்ண முடியல. அவன் முன்னையோ பின்ன பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் பாட்டு அழகா மினிமம் ஒரு 5 pages எழுதுவான். இப்ப இந்த குழந்தைக்கு ஆல் சூப்பர்வைசரா இருந்து சரி நீ பார்த்துக்கிடான்னு சொல்றதா, இல்ல உளவியல் ரீதியாக இந்த குழந்தை அதை பார்த்துட்டா எழுதிருவானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதா,
இதெல்லாம் டிபெண்ட் அப்பான் இண்டிவிஜுவல். நம்ம எதையும் சஜஸ்ட் பண்ண விரும்பல. அந்தந்த தேர்வாளர்களை பொறுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. சரி சார். அப்போ அந்த டிஓடி சில சமயங்கள்ல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் சொல்றதுக்கு அப்படி முற்படுவோம், ஆனா வெளியே வராது சார். அதுவே மற்றவங்க சொல்லும்போது அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா பரிட்சயமா மாறும். இந்த விஷயங்கள் வந்து இந்த ரெட்ராக்டிவல் ஃபெயிலியர் தியரி அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதில் ஏன் அது மாதிரி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது பயம், ஃபியராக இருக்கலாம். அதில் சில சமயங்களில் ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, மேடை பயங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்சைட்டி, பதட்டப்படுவாங்க. அதுக்கடுத்து தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல் அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம், தன்னுணர்வு மிகுந்து, இன்க்ரீசிங் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம், தன்னுணர்வு வந்து மிகுந்து காணப்படுது. எப்போதும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கவனிச்சிருப்போம். இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றதும் நமக்கு பேக்வேர்ட் போக சான்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றதும் பேக்வேர்ட் ஆகும் சார். அப்போ எனவே வெளிக்கொணர்தல ஏற்படக்கூடிய தடங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதுல நம்ம ரன்னிங் நம்பர் ரோமன் லெட்டர் 1 2 3 4 5 வந்துருச்சு சார். யூஸ்வலா 4 தான். இந்த ஃபர்ஸ்ட்ன்றது வெளிக்கொணர்தலில் ஏற்படும் தடங்கள் அல்லது நாநுனி நிகழ்ச்சி அல்லது நாநுனி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால அங்க ரோமன் லெட்டர் மட்டும் நீங்க எடிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஹார்ட் காப்பி கையில வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாஃப்ட் காப்பி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக சார், ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி. இது யாரு சார்னாக்கா சிக்மண்ட் ஃப்ராய்டு சார். இதனால இதை செலக்டிவ் ஃபோர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் தியரி ஆஃப் ரெப்ரஷன், அடக்குதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றை மட்டும் மறப்போம் சார். இல்ல அது மாதிரி மறந்து போறதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது, இது லைக் மோட்டிவேட்டட், ஊக்கத்தின் அடிப்படையில். யூஸ்வலா லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இல்ல கற்றல் உயரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைட் என்ன சார் சொல்றாங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறாங்க சார். ஊக்கம்தான் கற்றலை உயர்த்துவதற்கு முதல் கூறாக சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ட்ரைட். இன்ட்ரெஸ்ட் கூட நெக்ஸ்ட் தான் சார். இல்ல ஃபர்ஸ்ட் லேர்னிங்கோட க்ளோஸ்லி ஆர் மோஸ்ட்லி ஆர் அப்ராப்ரியேட் ரிலேட்டட் வித் த ட்ரைட்ஸ் அப்படின்னும் போது ட்ரைட்டு மோட்டிவேஷன் தான் சார். சில சமயம் ஆப்ஷன் ஏவில் மோட்டிவேஷன், பியில் இன்ட்ரெஸ்ட், சியில் வந்து ஆப்டிடியூட், டியில் வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, ஊக்கம், ஆர்வம், நாட்டம், மனப்பான்மை. நீங்க 4 ஆன்சரும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கரெக்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். சாரி, அதில் ஸ்பெசிஃபிக்கா எதை சார் சொல்றோம் அப்படின்னா மோட்டிவேஷன் தான் சார். அப்ப பாருங்க, வேண்டும் என்றே ஊக்கத்தின் அடிப்படையில மறந்து போகக்கூடிய நிகழ்வு, அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம். எடுத்துக்காட்டாக துயர சம்பவத்தை ஒன்று நம்ம எடுத்துக்காட்டு எழுதியிருப்போம். பெற்றோர் கண்ணெதிரியே மகள் பிரம்மை பிடித்தார் போல ஆகி பேசக்கூடிய திறனை இழந்து விடுவர். இது வந்து என்ன அப்படின்னா, ஏன் அது மாதிரி ஆகுறாங்கன்னா, அப்பதான் அவங்க லைக் இட்ஸ் பேஸ்ட் ஆன் எராஸ் இன்ஸ்டிங்க்ட். அவர்களை மீண்டும் வாழ வைக்கும் ஒரு இயல்பு நிகழ்வாக மாற்றும் சார். அதனால மோட்டிவேட்டட் ஃபோர்கெட்டிங் இங்க கேட்கலாம் சார், யாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு கிட்ட. தென் ஃபைனல் தியரி என்னன்னா கன்சாலிடேஷன். சில சமயத்தில் நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது, இல்லை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்படும் போது சம் அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் என்னவாகலாம், ஃபோர்கெட் ஆகலாம் கன்சாலிடேட் பண்ணும்போது. இல்லை அப்போ பாருங்க, இது மறத்தலுக்கான ஒரு நவீன கோட்பாடாக, ஒரு மாடர்ன் தியரியா பார்க்குறோம். இதை நிலைத்தல் கோட்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாகவும் பின்னோக்கு தடைக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவும் திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு கன்சாலிடேஷன். அப்போ நம்ம இந்த இடத்துல சைக்காலஜிஸ்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்டர்வுட், அஸ்வெல், முல்லர் அண்ட் பில்சக்கர், அதுக்கடுத்து பட்லெட், தென் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம் சார். அதுக்கடுத்து சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஃபாதர் ஆஃப் மெமரி அண்ட் ஃபோர்கெட்டிங், நினைவு மற்றும் மறத்தலினுடைய தந்தையாக. அவர் யாருன்னா எப்பிங்காஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி, நினைவினுடைய வகையில அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் அப்படின்னு படிச்சிருப்போம் சார்.
இவர்களை நம்ம நினைவில் இருந்தால் போதும். சப்போஸ் சைக்காலஜிஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது ரிலேட்டட் டாபிக் ஆஃப் மெமரி அண்ட் ஃபார்கெட்டிங். தென் மறத்தலுக்கான காரணம் என்னவா இருக்கலாம், இல்லை வாட் ஆர் த ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா கற்கும் பொழுது மனதில் பதியாமை. சில சமயங்களில் மெமரியே ஆகாது சார், படிக்கும் போதே நமக்கு மெமரி ஆகாத ஒரு விஷயம் இருக்கும். சில சமயங்களில் காலம் கடந்து சென்றமை, இல்லை லேப்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லுவோம், டைம் லேப்ஸ்டு. சில சமயங்களில் ரெப்ரெஷன், அடக்குதலின் மூலயமாக மறந்து போகும். சில சமயங்களில் மனவீழ்ச்சியினுடைய எழுச்சி, ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன்ஸ், நம்ம மனவீழ்ச்சியினுடைய எழுச்சியால அது மாதிரி ஆகலாம். சில சமயங்களில் தூண்டலில் ஏற்படும் மாற்றம், சில சமயங்களில் சேஞ்சஸ் ஆஃப் த ஸ்டிமுலஸ்ல. அதுக்கு அடுத்தது உடல் நலமின்மை, ஆறாவதாக பிசிக்கல் இல்னஸ் இருக்கிறது. தென் குறைபாடுள்ள மனநிலை, சில சமயங்களில் மென்டல் இல்னஸ் ஆகும், மனநிலை பாதிக்கப்படுறது. என்னன்னாக்கா மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகலாம், ஆர் மென்டல் ப்ரஸ்டேஷன் ஆகலாம். ஏன்னா மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல அப்ரோச் டு அப்ரோச் இருந்துச்சுன்னா பெட்டர் சார். இதுவே அவாய்டன்ஸ் டு அவாய்டன்ஸ், விலகுதல் இருந்ததுன்னா மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல கண்டிப்பா இந்த மெமரியில ஃபோகட் ஆக சான்ஸ். சரிங்க சார். அடுத்ததாக மறத்தல் வளைகோடு. மறக்காமல் 1885 ஹெர்மன் எபிங்காஸ் என்ற உளவியலர் நினைவை அளவீடு பரிசோதனையின் பொழுது மறத்தல் வளைகோட்டை கண்டுபிடிச்சாரு சார். இதனுடைய வேறு பெயராக மறத்தல் வரைபடம், மறத்தல் பாதை, நினைவில் இருத்தல் வளைகோடு, ரிட்டன்ஷன் கர்வ், மெமரி கர்வ், இல்லை ஆறு R is equal to E minus T divided by S. வேறுன்றது மெமரி, ஆர்ன்றது is மெமரி ரிட்டன்ஷன், நினைவில் இருத்தல். எஸ்னா ஸ்ட்ரென்த், நினைவினுடைய வலிமை. T is the time, காலம். அப்போ காலம் நினைவினுடைய வலிமை. இந்த இரண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நினைவில் இருத்தல். அப்போ அந்த நினைவில் இருத்துறது ஷார்ட்டாக நம்ம ஒரு நிமோனிக்ஸ் பேசிஸ்ல R is equal to அதனால இங்க இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் பாருங்க, மறத்தல் சதவிகிதம். இந்த மறத்தல் சதவிகிதத்துல 20 நிமிடம் கற்ற பாடமானது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அக்கார்டிங் டு எபிங்காஸ் எவ்வளவு சதவீதம் மறந்து போகும் அப்படின்னா 46%. இதுவே ஒரு நாள் ஆகுதுன்னா 66%. இதுவே 2 நாள் ஆச்சு அப்படின்னா 72, ஒரு வாரம் அப்படின்னா 77, இதுவே 31 நாள் ஆச்சுன்னா 79. இல்லை நம்ம லைக் பர்சன்டேஜ் ஆஃப் கேஸஸை படிச்சிருக்கோம். நைட்ரஜன் பர்சன்டேஜ், ஆக்சிஜன் பர்சன்டேஜ், கார்பன் டை ஆக்சைடு, தென் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான் அப்படின்னு ஹைட்ரஜன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் நம்ம நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ படிச்சிருப்போம்னா 78 ஆர் 79. இப்போ நியூ புக்கில் 79 இருக்குது, ஓல்டு புக்கில் 78ன்னு இருக்கும் சார். அதை நீங்கள் ரிலேட் பண்ணிவிடுங்க. அப்போனாக்கா 31வது நாள் அல்லது ஒரு மாதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கடுத்து 2 மாதம் 3 மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் மறத்தலுடைய சதவீதம் எவ்வளோ சார் இருக்கும்னாக்கா 79 தான் இருக்கும் சார். அப்போ ரிட்டென்ஷனுடைய பர்சன்டேஜ் ஆர் மெமரியுடைய பர்சன்டேஜ் இப்போ பாருங்க, நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன நாலேஜ்? 20 minutes, ஆஃப்டர் த 20 minutes 46, 1 day 66, 2 days 72, அதுக்கடுத்து ஒரு வாரம் 77, தென் 31, 1 weekல 77, 31st days வரை 79. இதுதான் நம்ம எபிங்காஸ் சொன்னது. சில சமயங்களில் இதை அப்ளை பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னா அப்ளைல பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஷனை கேட்கலாம், ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் மெமரி. நம்ம நினைவனுடைய சதவீதத்தை கேட்கலாம் சார். 20 நிமிஷம் கழிச்சு பாருங்க எவ்வளோ இருக்கலாம்னா 54% சொல்றாங்க. இதுவே 1 day அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா 34. தென் இதுவே 2 நாட்கள் அப்படின்னாக்கா 72, ரிமைனிங் 28ங்களா, தென் 77 அப்படின்னு சொல்றோம். இது 23, தென் 79, 21 சார். இது நம்ம ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ். இதை வேணா நம்ம புரிந்து கொள்வதற்காக எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்க பாருங்க 20 minutes 46, 1 day அப்படின்னு சொல்லும்போது 66, 2 நாள் அப்படின்னு எடுக்கிறோம் 2, அதனால 72, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்னா 7 நாள், அதனால அந்த 77 மேல 72, 72ல 2 77ஓடு சேர்த்து 79ன்னு கீழே நீங்க நினைவில் வச்சுக்கிறீங்க. 72, 77, 79, 46, 66 இல்லை 46 20 நிமிடம்னும்
இதுல 2 நம்ம நினைவுல இருந்ததுனா கூட அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா சரியா கெஸ் பண்ண முடியும் சார். ஆனா பெரும்பாலும் நமக்கு இந்த சதவீதம் தான் கேட்பாங்க. இதுக்கு அடுத்த சதவீதம் நமக்கு டேபிளர் காலத்தில் இருக்கு. இது ஜென்ரலா புக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதனால 20 நிமிடம்னா 47, 1 மணி நேரம்னு சொல்லும்போது 60, 9 மணி நேரம் கழித்துனா 70%. சில புக்ஸ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா 1 மணி நேரம் 1.5, 2 1 பங்கு மறத்தலனும், 8 மணி நேரம்னா 3 2, 5 4% ஒரு வாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே காலத்துல அடுத்து நினைவு அளவு எவ்வளவு சார் சொல்லப்படுது? இதுவரை மறத்தல் அளவு, இங்க நினைவு அளவு 40 நிமிடம்னா 62%, 3 நாட்கள்னா 45, ஒரு வாரத்துக்கு பின் 35, 8 வாரத்துக்கு பின் 20%. அப்ப நினைவுல 8 வாரம் கழிச்சு பார்க்கும்போது வெறும் 20% தான் நினைவில் இருக்கும் அப்படின்னும் இது ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு வந்து பெரும்பாலும் எபிங்காஸ்ல இருந்து தான் சார் கேட்கிறாங்க. அதனால எபிங்காஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். காலப்போக்கில் நினைவாற்றலை தக்க வைக்க மூளை இயலாமை குறைவதை விவரிக்கிறது அப்படின்னும், கற்றறிந்த அறிவை மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனை செய்யாவிட்டால் கற்றவற்றை சில நாட்களில் மறந்து போகணும். மறத்தலினுடைய காரணியாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த காரணி வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. மன அழுத்தம், தூக்கமின்மை, பிரதிபலிக்கும் விதம், பொருத்தமற்ற கற்றல், சில சமயங்களில் பொருளற்ற கற்றலுக்கு மாண்ட்லர் கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி சீரமைப்பதன் மூலம் அந்தந்த செய்திகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க முடியும். எனவே செய்திகளை முறைப்படுத்தல் என்பது நினைவில் உயர்த்தி கொள்ள ஒரு டிப்ஸாக பார்க்கிறோம். அப்படின்னா அந்த கன்சாலிடேஷன் தியரி தான் சார், இல்லை கன்சாலிடேஷன் அதை சார்ந்து தான் மாண்ட்லர் அப்படின்ற ஒரு குறிப்பிடாரு. எப்போதும் நம்ம படிச்சது அப்படியே இல்லாம சில சமயங்களில் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஃபோல்டர்ல போடுவோம். அப்படி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டர் நேம்ல நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும் சார். அதே மாதிரி தான் நம்ம பிரைன்ல கூட அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக அம்னீஷியா, இன்எபிலிட்டி டு ஃபார்ம் நியூ மெமரிஸ், புதிய நினைவுத்திறன் உருவாக்காத நிலையை நம்ம அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து அம்மானீசியா அப்படின்னு போட்டிருக்கு, இங்க அம்னீஷியா. அதுக்கு அடுத்தது உயிரியல் சார் மறத்தல், பயாலஜிக்கல் அம்னீஷியா, உளவியல் சார் சைக்காலஜிக்கல் அம்னீஷியா, சில சமயங்களில் சைல்ட்ஹுட் அம்னீஷியா, குழந்தை பருவ மறத்தல் நிகழும். தற்காப்பு மறத்தல், டிஃபென்ஸ் அம்னீஷியா, சில சமயங்களில் நம்ம தற்காப்பு நடத்தைக்காக மறந்து போகும். ஏன்னா நான் தற்காப்பு நடத்தைன்றது என்ன அப்படின்னாக்க ஈகோ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஈகோன்றது தன்னிலை காக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை சரி பண்ணணும் அப்படின்றதுதான். சில சமயங்கள் ஆல்கஹால் அப்படின்றது மது பானங்கள் இல்லை தூண்டலால் ஏற்படக்கூடிய மறதியாக ஆல்கஹால் இன்டியூஸ்டு மெமரி லாஸ், அங்கே மெமரின்னு மட்டும் இருக்கு, மெமரி லாஸ் அப்படின்னு வரணும். தென் இதனை தொடர்ந்து கற்றல் குறைபாடு, எல்லோருக்கும் மறத்தல் பற்றி முழுவதுமாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனை தொடர்ந்து கற்றல் குறைபாடுகள், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அப்ப கற்றல் குறைபாடுல அமெரிக்க நாட்டின் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான தேசிய ஆலோசனை குழு, நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், இங்க இது ஸ்டாண்ட்ஸ் கேட்கலாம் சார், NACHC, நேஷனல் அட்வைசரி கமிட்டி அண்ட் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் 1977. இவங்களுடைய வரையறைப்படி என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட கற்றல் திறன் இல்லாதோர், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உளவியல் செயல்முறைகளில் பாதிப்பு. சில பேருக்கு என்ன ஆகும்னா, காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, இந்த மூன்றுமே பாதிப்பா இருக்கலாம், டிஃபெக்டா இருக்கலாம். அதுக்கடுத்தது உற்று கேட்டல், நினைவாற்றல், பேச்சு, வாசிப்பு, எழுதுதல், கணக்கிடுதல் மற்றும் புலன்காட்சி சார்ந்த செயல்பாடுகளில் குறைபாடுடன் விளங்குபவர். எல்லா வகையான நல்ல பின்னணிகளை கொண்டு விளக்கக்கூடிய குழந்தைகள் எழுதுதல், வாசித்தல், பேசுதல் மற்றும் கணக்கிடுதல் தீவிரமாக குறைபாடுடன் இருப்பதற்கு கற்றல் குறைபாடாக நாம் பார்க்கிறோம். இதுல பெரும்பாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டிஸ்லக்ஷியா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, டிஸ்கிராபியை கேட்டிருக்காங்க, டிஸ்கால்குலியே கேட்டிருக்காங்க சார். இதுவரை டிஸ்பேசியா மட்டும்தான் சார் கேட்கல இல்லை. அப்போ நம்ம
இப்போ கேட்டதுலேயே ரிப்பீட் ஆகலாம். அதனால முதலாவதாக டிஸ்லக்ஷியா. இது கிரேக்க சொல் டிஸ்லக்ஷியான்றது. டிஸ் என்றால் கடினம், லக்ஷியா என்றால் சொற்கள் சம்பந்தப்பட்ட மொழி அப்படின்னும், மிக குறைந்த மொழி திறமை பெற்றவர்கள் அடிப்படை மொழித்திறன் அடைவதில் குறைபாடு உள்ளவர்களாக, படித்தல் அல்லது வாசித்தலில் குறைபாடு, படித்தல் அல்லது வாசித்தலில் குறைபாடு அந்த பிரச்சனை. அப்போ படித்தல் வாசித்தல் குறைபாடுல எடுத்துக்காட்டா பாருங்களேன். வாசிப்பு திறன் குறைபாடு எடுத்துக்காட்டாக பேட், நெட்டு 10, பிழையோடு வாசித்தல். நான் பள்ளிக்கு போனேன், தவறு, நான் பள்ளிக்கு சென்றேன். பி அப்படின்னு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்தை தலைக்கீழாக படித்தல், டி என்றும், MW வாசு சானோ, கேர்ளு GRILO, இது மாதிரி பார்க்கறது. திரும்ப திரும்ப படித்தல். பக்கத்தில் உள்ள வீடுகள் எத்தனை, இந்த வாக்கியத்தில் உள்ள என்ற சொல்லை திரும்ப திரும்ப படித்தல். அப்போ குழந்தை வந்து அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் பர்டிகுலராக ஒரு வேர்டை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறான் அப்படின்னா அந்த குழந்தை டிஸ்லக்ஷியாவாக இருக்கலாம். சில சமயங்களில் பொம்மை என்பதை பெம்மை அப்படி என்னன்னாக்கா சரியா சொல்லி கொடுத்து குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல, குறியலுக்கும் நெடிலுக்கும் அப்படின்னாலும், இரும்பு இம்பு அப்படின்னு சொல்றது, இப்போ இதெல்லாமே என்ன சார்ந்தது அப்படின்னா டிஸ்லக்ஷியா அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா இந்த குழந்தை வந்து வெற்றியாளராக வரலாம், குறைபாடு தானே தவிர மற்றபடி இது திறனற்றது அப்படிலாம் இல்லை. சாதாரண குழந்தை ஒரு முறை படித்தால் புரிந்து கொள்கிறதுனா இவங்க தொடர்ந்து ஒரு 10 முறை படிப்பாங்க. இதான். அப்போ ஆனால் 10 முறை படித்தாலும் 15 முறை படித்தாலும் ஒரே விஷயத்த சலிப்பு வராது சார். இதுதான் ப்ளஸ். நல்லா கவனிங்க. நார்மல் சில்ட்ரனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் படிக்க சொல்லி பாருங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, என்ன எப்போ பாரு படி சொல்கிற அப்படின்ற வேர்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. வீட்லேயா இருந்தாலும் சரி, அல்ல அவங்க டீச்சர் வந்து டெஸ்ட்டுக்கு படிக்க சொன்னாலோ, இல்லை வீட்டில் அவங்க பேரண்ட்டு வந்து படிங்கன்னு சொன்னாலோ இந்த வேர்டை மேக்சிமம் யூஸ் பண்ணுறாங்க சார், கவனிச்சிருக்கலாம். ஆனால் டிஸ்லக்ஷியா குழந்தை யூஸ் பண்ண மாட்டாங்க சார். எத்தனை முறை நமக்கே கேட்டுட்டு இருப்போம், நமக்கே ஒரு சலிப்பா தெரியும், என்ன அந்த குழந்தை சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைக்கு எந்த சலிப்பும் இருக்காது. எப்படின்னா எக்ஸாம்பிள் லுக் லைக் கம்ப்யூட்டர் மாதிரி சார். நீங்க கூகுள்ல எத்தனை முறை எந்த செய்தி வேணாலும் நீங்க எத்தனை முறை கேட்டாலும், ஒரே செய்தியை பல முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க சார். அது மாதிரி அழகா சலிப்பே இல்லாம படிப்பாங்க சார். அதனால அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் கிரியேட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த குழந்தையும் நார்மல் குழந்தைங்க மாதிரி பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு சார். அதுக்கு அடுத்ததாக டிஸ்கிராபியே, அடுத்த ஒரு கற்றல் குறைபாடு டிஸ்கிராபியே. டிஸ்னா ஏற்கனவே நம்ம குறைபாடுன்னு பார்த்துட்டோம். கிராஃப் அப்படின்னாவே நீங்க வரையறது, நம்ம மேக்ஸ்ல ஜென்ரல் மேக்ஸ் படிக்கும்போது கிராஃப் போட்டிருப்போம். அதனால எழுதுவதில் குறைபாடு இல்லை, இன்னெபிலிட்டி டு ரைட், எழுதுதல்ல குறைபாடு இருந்தால் டிஸ்கிராபியே. இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வார்த்தைகளுக்கு இடையே விடும் இடைவெளி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ குழந்தையிலே பார்க்கலாம். ப்ரீகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது குழந்தை வந்து ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் பொருத்தமான இடைவெளி, லைக் என்ன ஆகும் அப்படின்னாக்கா the proper adequate space between the sentence to sentence or word to word. பேராகிராஃப்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்மேட்சிங்காக இருக்கும். இங்கே வந்து டாப்ல ஸ்டார்ட் பண்ணி மிடில் கொண்டு போய் நிறுத்துவான். இது மாதிரிலாம் குழந்தை எழுதுறதுக்கு அவன் காரணம் இல்லை சார், அவன் பிரைன்ல ஏற்பட்ட ப்ராப்ளம். அந்த பிரைன்ல என்ன ப்ராப்ளம்னா டிஸ்கிராபியா. இல்லை, எழுதும்போது வார்த்தைகள் உள்ள சிறிய எழுத்துக்களையும் பெரிய எழுத்துக்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். குழந்தை வந்து என்ன ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், இல்லை ஒரு நேமா இருக்கலாம், ஒரு பர்சன், இல்லை இது மாதிரிலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கேப்ஸ் எழுதிட்டு மற்றெல்லாம் ஸ்மால்ல தான் எழுதுவோம். அப்படின்னா பர்டிகுலராக ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட்னு தெரியும்னா அதை கேப்ஸ் பண்ணுவோம். சில சமயத்தில் குழந்தை வந்து கேப்ஸும் ஸ்மாலும் மிங்கிள் பண்ணி எழுதலாம் சார் அப்படின்னா அந்த குழந்தை டிஸ்கிராபியா இருக்கலாம் அப்படின்னு தான் சார் சொல்றேன். சரியா, நீங்க நம்ம சொல்றது எல்லாமே சப்போஸ் இதை இந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த குழந்தை டிஸ்கிராபியே அப்படின்னு அவங்க கிட்ட டைரக்டா அவங்க பேரண்ட் கிட்ட நம்ம சொல்றதுக்கு ரெடி ஆகக்கூடாது.
பெரிய பிரச்சனையை சந்திச்சிருவோம் இல்ல. அவங்க நம்ம அடுத்தடுத்து பார்த்து தான் செய்ய முடியும் சார். ஏன்னா இது இருக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன், காஃப் இருக்கு அப்படின்னா இல்லை, காஃப் கண்டினியூஸ் காஃப் இல்லை நைட்ல ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னா இது அறிகுறி என்ன சார்னா ஹெச்ஐவின்னு அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பி பிள்ளைங்க கிட்ட நேராக குழந்தை வீட்டுக்கு போயிட்டு, இப்பெல்லாம் சம்மர் இல்லை, நைட்லயோ இல்லைனாக்கா ஈவினிங் டைம்ல நிறைய ஸ்வெட்டிங் ஆகுதுச்சு, அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கு, உங்களுக்கு பாரு அதிகமா ஸ்வெட்டிங் ஆகுது, நீங்க அதிகமா இரும்புறீங்க, உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை அவங்கள பார்த்து சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணணும், மேபி அப்படின்ற வேர்டு. அப்ப இந்த இடத்துல கூட குழந்தைய கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பேரண்ட் கிட்ட சொல்லும்போது எந்த பேரண்ட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். உங்க குழந்தை வந்து டிஸ்லெக்ஸியா, நமக்கு வேணா டெக்னிக்கல் டேர்ம் தெரியலாம், அந்த பேரண்ட்டுக்கு தெரியாது இல்லை சார். அவங்க வந்து மலை போல நம்பிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைய. அவங்ககிட்ட நம்ம எந்த விதத்துல சொல்ல முடியுமோ குழந்தைக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷியா இருக்கு இல்லை டிஸ்கிராப்பியா இருக்கு அப்படின்றது டீச்சர் அந்த லைக் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதை வச்சுதான் சார் பண்ணணும். ஏன்னா நம்ம பாட்டுன்னு சைக்காலஜில சில விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே டைரக்டா நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இப்படி இருந்தாங்கன்னா சொல்லிட முடியாது. நல்ல ஆசிரியர்களே இந்த இடம் நமக்கு இருக்கலாம். எழுதிய எழுத்துக்கள் மேல் திரும்ப திரும்ப ஓவர் ரைட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓவர் ரைட்டிங் நிறைய இருக்கும் சார். ஒரு பேராகிராஃப்ல மினிமம் ஒரு 10 to 15 வரை இருக்கும். இது மாதிரி குழந்தைகிட்ட இருந்ததுனாலும் அதுக்கடுத்து வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை விட்டு விடுதல், சில சமயங்களில் விட்டுருவாங்க, சில சமயங்களில் சேர்த்துருவாங்க, இல்லை மாற்றி அமைப்பாங்க. இது மாதிரியான விஷயமும் டிஸ்கிராப்பியம். இதெல்லாம் வந்து வினாவாக அமைச்சிட்டு கீழே ஆப்ஷன்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஸ்லாக்ஷியா, டிஸ்கிராபி, டிஸ்கால்குலியே, தென் ஆட்டிசம் அப்படின்னு கொடுக்கலாம் சார். அடுத்ததாக டிஸ்கிராப்பியே இல்லை, நம்ம டிஸ்கிராப்பியை முடிச்சிட்டோம். தென் டிஸ்கால்குலியே. இப்போ கிராப்னா வரைகிறதுன்னு பார்த்துட்டோம், கால்குலேட்டர்னா கணக்குது, அப்போ கணிதம் வந்துடும் சார். இப்போ கணிதத்துல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இல்லை அடிஷன் அப்படின்னு நம்ம பேசிக்கா இதுதான் இருக்கும் இல்லை. அப்ப அதுல எண்களின் மதிப்புகளையும் தென் பொருண்மையும் அறிய முடியாத தன்மை, கணக்குகளை தீர்க்க முடியாத தன்மை, எண்களை உபயோகிப்பதில் ஏற்படும் குழப்பம், இந்த குழந்தைக்கு தான் சார் மேக்ஸ் வராதுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காமனாவே பிள்ளைங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்றாங்க. ஏன் நீங்க ஜுவாலஜி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஸ்ட்ரெயிட்டா, ஏன் நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருடைய ஒரு இன்ஃபர்மேஷனும் காமனா என்னவா இருக்குன்னா எனக்கு மேக்ஸ் வராது அதனால நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு, அதனால தான் நான் பயோ மேக்ஸ் எடுக்கல அப்படின்றாங்க. இது என்ன ரீசன், அது அந்த வேர்ட் கரெக்டானா நெவர் சார். ஏன்னா யாருக்கு வராதுன்னா டிஸ்கால்குலியேக்கு தான், நார்மல் பர்சனுக்கு இல்லை. அவங்க லைக் படிக்கலாம். இப்போ கூட நீங்க மேக்ஸ் வேணான்னு விட்டுருப்பீங்க, ஆனா இன்னைக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களை மாதிரி கால்குலேஷன் போடுறதுக்கு மேக்ஸ் படிச்சவங்களே கொஞ்சம் திணறுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் இருப்பீங்க. ஜுவாலஜியா இருந்தாலும் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியரஸ்ட் 10 to 11 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்ட்லி, மினிமம் 10 மேக்சிமம் 11, மிஸ் பண்ணாம 11 மார்க்கும் வாங்குவீங்க. அப்போ நமக்கு மேக்ஸ் வருதே வரலன்னு கிடையாது இல்லை. அப்போ இந்த இடங்கள்ல சில சமயங்கள எடுத்துக்காட்டு 36 என்ற எண்ணை 36ன்னு நம்ம டிக்டேட் பண்ணும்போது குழந்தை 63 அப்படின்னு போடுறனாலோ, இல்லை நமக்கு மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது டிவிஷனை யூஸ் பண்றான், இல்லை சப்ராக்ஷனை யூஸ் பண்றான், ஒரு அடிஷன் யூஸ் பண்றான்னாலோ, இல்லை 9 6 எழுதுறான்னா, சில சமயங்கள இப்போ 9ன்னு ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட டிக்டேட் பண்ணும்போது ஒரு குழந்தை 9 6ன்னு எழுதுறான்னா அந்த குழந்தை கீழ்கண்டதுலன்னு சொல்லிட்டு டிஸ்கிராப்பியே, டிஸ்கால்குலியே, டிஸ்பேசியே, டிஸ்லக்ஷியா அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிராப்பியை சூஸ் பண்ணுவாங்க சார், ஏன்னா தவறா தானே எழுதுறான் அப்படின்னு. ஆனா அந்த தவறா எழுதுறது எதை சார்ந்தது, கால்குலியை சார்ந்தது சார். நம்பர்ல அவங்க குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு சார், சிம்பிள்ல பிரச்சனை இருக்கு, அடிஷன் டிவிஷன் சப்ராக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. குழந்தைக்கு அடிஷன் கொடுத்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்றான், மல்டிப்ளிகேஷன் என்ற சிம்பிளை யூஸ் பண்ண சொன்னோம்னா குழந்தை அடிஷன் யூஸ் பண்றான். அதுதான் சார். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் சார். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஆட்டிசம் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம் ஆட்டிசம் தமிழ்ல வந்து புறத்தூண்டல் சிந்தனையாளர், புறத்தூண்டல் சிந்தனையாளர். இவங்களும் ஒன் ஆஃப் த மென்டல் டெஃபெக்டால ஏற்படக்கூடியதா பார்க்குறோம். 1943ல லியோ கேனர் என்ற மனநல மருத்துவரால்
குழந்தை பருவ ஆட்டிசம் என்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தப்பட்டதாகவும், ஆட்டிசம் என்பது மூளை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். குழந்தை பாருங்களேன், புறத்தூண்டல் சிந்தனையாளர்னு என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு செயலை பார்த்தானாக்கா அந்த செயலிலேயே இருப்பான் சார். ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தானா அதையே பார்த்துட்டு இருப்பான். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, கை எடுத்து கடிச்சான்னு வச்சுக்கங்களேன், பக்கத்துல யாரும் அந்த குழந்தைய அசிஸ்ட் பண்ணலன்னா கூட, பண்ணாம விட்டுட்டோம்னா, குழந்தை அ தொடர்ந்து கடிச்சுண்டே இருப்பான் சார். அப்படி கடிச்சுட்டே இருந்தா குழந்தைக்கு என்ன ஆகும்னா, ப்ளீடிங் ஆகும். ப்ளீடிங் ஆனா கூட கடிச்சிட்டு இருப்பான் சார். அப்ப குழந்தைக்கு அந்த ஏதாச்சும் ஒண்ணு பார்க்குறான், ஏதாச்சும் ஒரு செயல செய்றான்னா, அந்த செயல தொடர்ந்து செஞ்சுண்டே இருப்பான். இந்த குழந்தைங்க யாரு சார்னா, ஆட்டிசம் சைல்டு சார். இல்ல மூளை வளர்ச்சியினுடைய குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த குழந்தை ஸ்பெஷல் சில்ட்ரன். இல்ல இந்த குழந்தை வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குலியே இது மாதிரி ஒரு இந்த நிலையிலிருந்து திறன் மிக்கவர்களாக மாறுறாங்கல்ல, அது மாரி ஆட்டிசம் சைல்டு மாற வாய்ப்பில்ல. இல்ல இது பொறுத்தளவு பிரெயின்ல ஏற்பட்ட நிகழ்வு சார். அதனால அ நியூராலஜிக்கல் அஃபெக்ட் தான். அதனால ஆட்டிசம் பிறவி குறைபாடாக இருந்தாலும், பிறந்த உடனே கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையா இருக்கு. 6லேருந்து 3 வயதுக்குள்ள ஆட்டிசம் குறைபாட்ட ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது டிசீஸ் கேட்டகரியில வருமா சார்? ஆமா. ஆனா நம்ம என்னன்னாக்கா, ஃபைனலா முடிக்கும்போது நம்ம ரன்னிங் நம்பர்ல 1, 2, 3, 4ன்னு ஆட்டிசம் வந்துருச்சு. ஆட்டிசம் என்பது ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளமாக ஆட்டிசத்துல கேட்கறதால நம்ம ஆட்டிசம் நோட்ஸ் இங்க இன்க்ளூட் பண்ணோம். அதனால கற்கும் திறன் குறைபாடு இருப்பதற்கான காரணமாக, இப்போ இதுவரை பார்த்திருக்கக்கூடிய கற்கும் திறன் குறைபாடான டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராபியே, டிஸ்பேசியே, டிஸ்லெக்ஸியா ஒண்ணு மரபு நிலை அப்படின்றாங்க. பரம்பரை ரீதியாக இந்த பிரச்சனை இருக்கலாம். சில சமயங்கள்ல கருவுற்றிருக்கும் காலமாக இருக்கலாம். அதனால தான் பெரும்பாலும் யார அதிகமா பாதுகாப்பாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைங்கள தான் அதிகமா பாதுகாப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு நமக்கு தெரியும். இதான் விஷயம். ஏன்னா எதிர்கால சந்ததி. ஆண்கள் வந்து துறவறம் போவாங்க. ஆனா பெண்கள் போமாட்டாங்க சார். கவனிச்சிருக்கலாம். அதான் ரீசனு. அதே மாரி ஆண்கள் வந்து சில சமயங்கள்ல ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும், பெண்கள் வந்து பெரும்பாலும் எடுத்துக்கிறதில்ல. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு. மத்த ஸ்டேட் எப்படியோ தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாட பொறுத்தளவு மேக்ஸிமம் அந்த விஷயம். அப்ப பாருங்க, பெண்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இப்பவே எல்லாரும் அ நம்ம தமிழ்நாடே அதை நோக்கிய ஒரு பயணமா இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் ஏஜ் குரூப் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். சில சமயங்கள்ல குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை. டூரிங் த பார்ச்சுரேஷன். குழந்தை மகப்பேறு அப்படின்னு சொல்லுவோம்ல. மகப்பேறு நடக்கும்போது ஏற்படக்கூடிய டிஃபெக்ட். பிறப்புக்கு பின் சில சமயங்கள்ல விபத்துகள் ஏற்படலாம். இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும்போது பிரைன்ல இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குலியே ஏன்னா இது எல்லாமே செரிபரம். நம்ம ஜூவாலஜில படிச்சிருப்போம். செரிபரம் என்ற ஏரியா தான் பெருமூளை அரைவட்டம். அந்த பகுதியில இருக்கிறதால, அந்த பகுதியில இன்ஜூரி ஆகும்போது இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு. எனிவே நம்ம கம்ப்ளீட்டா 5த் யூனிட்டும் முடிச்சுட்டோம் சார். 5த் யூனிட்ல லேர்னிங்கு, தென் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், தென் ஹைரார்கி தியரி ஆஃப் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், லேர்னிங் கர்வ். இதுவரை நம்ம லேர்னிங்ல படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மெமரி அண்ட் ஃபோர்கெட்டிங். மெமரி அண்ட் ஃபோர்கெட்டிங்ல மெமரியில ஜென்ரலா ப்ராசஸிங் ஆஃப் மெமரியில அட்கின்சன் அண்ட் ஷிஃபரினை நம்ம பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா டிப்ஸ் ஆஃப் மெமரியில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இல்லைனாக்கா தியரிஸ் ஆஃப் ஃபோர்கெட்டிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இல்லை எபிகாஸ்னுடைய ஃபோர்கெட்டிங் கர்வ் அங்கே இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கும்போது யூனிட் 6 சார். கம்ப்ளீட்டா 5th யூனிட்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் சாப்டர் நம்ம கவர் பண்ணிட்டோம் சார். அஸ் பர் டிஆர்பி சிலபஸ் படி நம்ம பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் யூனிட் 6. யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் நமக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க சார். ஊக்கம். ஒரு ஐஃபோன் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அதனால தான் பெரும்பாலும் மாஸ்லோ கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது மாஸ்லோவில் மோஸ்ட் ஆஃப் த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ல மாஸ்லோ இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். அதனால நம்ம ஜஸ்ட் லைக் ஒரு ட்ரையாங்கிள் தான். அந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சதுன்னா நமக்கு கண்டிப்பா 1 மார்க் உண்டு, நிச்சயம் உண்டு இல்ல. ஆனா அந்த ட்ரையாங்கிள நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம இட்ஸ் ஹைரார்கி பேசிஸ், வரிசைக்கிரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, பிசியாலஜிக்கல் நீடு, செகண்ட் சேஃப்டி நீட்ஸ், தேர்ட் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஃபோர்த் செல்ஃப் எஸ்டீம், ஃபிஃப்த் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். அப்போ நம்ம உடல் தேவைகள் என்னன்னு பார்க்க போறோம். பாதுகாப்பு தேவைகள், அன்பு தேவைகள்,
அதுக்கடுத்து தன்மதிப்பு தேவைகள், இறுதியாக தன்னிறைவு தேவைகள் சார். இப்போ இந்த தேவையின் அடிப்படையில் அழகாக மாஸ்டோ கொடுத்தது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். இந்த பரிசுகள் தண்டனைகள் இதனுடைய பங்கு என்ன? இப்போ நம்ம இந்த பரிசுகள் எப்போ வழங்கினா அது ஸ்ட்ரென்தன் ஆகும், எப்போ சார் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னாக்கா அது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு பிஹேவியர் இருக்கு சார். ஒன்று நார்மல் பிஹேவியர், அனதர் ஒன் அப்நார்மல் பிஹேவியர். இல்லை சாதாரண நடத்தை உடையவர்கள் என்றும், இன்னொன்று எதிர்வினையான நடத்தை உடையவர்கள், ஆன்டி சோஷியல் பிஹேவியர், சமூக எதிர்வினை நடத்தை. அப்போ அந்த இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது நேர்மறையான நடத்தை இருக்கு குழந்தைகிட்டனா அந்த குழந்தைக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்து இன்னும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சப்போஸ் குழந்தைக்கு ஆன்டி சோஷியல் பிஹேவியர், சமூக எதிர்வினை நடத்த இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம பனிஷ். அதனால இங்க நம்ம சிலபஸ்ல இதை கொடுத்துருக்கு. தென் லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெம்போ கேள்விப்பட்டிருப்போம், அவர் தான். தென் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா மெக்லிலன் அண்ட் அட்கின்சன் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்டை படிச்சிருக்கோம் சார். அவர்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்படின்னா கோல் as a motivation factor, இந்த இலக்கு என்பது ஊக்கம் பற்றிய காரணி சார்ந்தது அப்படின்றதுல கேட்கலாம் சார். அப்போ இந்த சாப்டர் வரை சாப்டர் 1 நமக்கு 6th யூனிட்ல சாப்டர் 1 மோட்டிவேஷன் ஊக்கம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 இன்டெலிஜென்ஸ். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவின் தன்மைகளை பற்றியும், தென் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு பற்றிய கோட்பாடு, தென் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அளவீட்டு முறை. அதுல ஐக்யூ கான்ஸ்டன்சி, ஐக்யூ வந்து நிலைப்புத்தன்மை பெற்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா 90 to 110, 110 to 119, தென் 120 to 139, தென் 140 and above. இது வந்து என்னன்னா ஐக்யூ கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம் சார். மாறாத்தன்மை, நுண்ணறிவு ஈவு மாறாத்தன்மை அளவுகளாக கொடுத்துருக்காங்க, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷனு. தென் யூஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்டால வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஜாப் செலெக்ஷனா இருந்தாலும் சரி, குழந்தைங்க வந்து ஃபர்தரா ஹையர் ஸ்டடி